ஓம் ஸ்ரீ வாராகி நமக. ஒரு சமயம் இரத்த பீஜனை வதம் செய்ய பார்வதி தேவி சென்றபோது தனது சக்தியை 7 பிரிவாக பிரித்து அனுப்புகிறாங்க. எதுக்காகனா இரத்த பீஜனுடைய ரத்தம் பூமியில் படக்கூடாதுங்கிறதுக்காக 7 கன்னிமார்களை தோற்று வைக்கிறாங்க. அவங்க ரத்தம் கீழே விழாதபடி பார்த்துக்கிறாங்க. அந்த 7 கன்னிமார்கள் தான் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி அப்படின்னு 7 கன்னிமார்கள். வராகி என்பவள் 5வதாக இருக்கிறதுனால பஞ்சமினும் சொல்கிறாங்க. வராகி அம்மன் துர்காதேவியின் அம்சம் கொண்டவள். அதே போல தான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுக்கும்போது மகாலட்சுமி துணை அவதாரமாக வராகமாக வடிவம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவி புராணம் சொல்லுது. வராகம் அப்படின்னா பன்றி என்று பொருள். பன்றியின் முகத்தோடும் மனித பெண் உடல் கொண்டவளாக பெண் தெய்வமாக இருக்காங்க. இவங்க 8 கரங்களோட சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்காங்க. ஒரு கரத்தில் ஏர்கலப்பை, ஒரு கரத்தில் சூலம், ஒரு கரத்தில் ஸ்ரீசக்கரம், ஒரு கரத்தில் கதாயுதம், ஒரு கரத்தில் சங்கு, ஒரு கரத்தில் அங்குசம், மற்ற 2 கரங்களும் அபயமுத்திரை காட்டியது போல அருள்பாலித்து வருகிறார். அதனால்தான் உழவு தொழிலை காத்து மக்களின் பசிப்பினியை போக்கும் பூமி தாய் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஆனி ஆடி மாதங்களை தான் விவசாயத்துக்குரிய மாதம் சொல்கிறோம். சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள். அங்கே தஞ்சை பெரிய கோவிலில் வராக அம்மனுக்கு தனி சன்னதி இருப்பதால் அந்த அம்மனை கும்பிட்டு பிறகு விவசாயத்தை மேற்கொள்ளும் அனைவரும் விவசாய தொழிலில் மிகவும் சிறப்பாக இருக்கிறாங்க. அதனால தான் சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்கிறோம். மிகவும் செழிப்பாக விவசாயம் இருக்க காரணம் இந்த வாராகி அம்மன் வழிபாடு தான். இந்த வாராகி அம்மனின் வழிபாடை செய்து நாமும் நம் வாழ்வில் செழிப்பாக இருக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.